ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். கந்தசஷ்டி கவசம் உருவான வரலாறும் அதோடைய அறியப்படாத ரகசியத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். கந்தசஷ்டியோட 6 நாளுமே முருகப்பெருமானை நினைச்சு 6 கந்தசஷ்டி கவச பாடல்களை பாலதேவராயர் இயற்றியிருக்காரு. 6 படை வீட்டிற்கும் தனித்தனியா சஷ்டி கவசம் ஏற்றிருக்காரு. இதுல நம்ம இப்ப பாடிட்டு வர்ற சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் திருச்செந்தூர் கோவிலுக்கு உரிய கவச பாடல். இதே மாதிரி மற்ற 5 தலங்களுக்கும் பாடல்கள் உண்டு அப்படின்றது யாருக்குமே தெரியாத ரகசியம். முருகப்பெருமானை போற்றி பாடப்பெறும் பாடல்ல முதன்மையானது கந்த சஷ்டி கவசம். முருகப்பெருமானை தெரிந்த எல்லாருக்கும் கந்த சஷ்டி கவசம் பற்றி தெரியும். 270 வரிகளை கொண்ட கந்த சஷ்டி கவச பாடல் எல்லாருக்குமே மனப்பாடமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு முழுசும் தெரியலனாலும் காக்க காக்க கனகவேல் காக்க அப்படின்ற வரிகள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த கந்த சஷ்டி கவசம் உருவான கதை ரொம்பவே ஒரு உணர்ச்சி பெருக்கானதுன்னு சொல்லலாம். கந்த சஷ்டி கவச பாடலை இயற்றியவங்க பாலதேவராய சுவாமிகள். செல்வத்திற்கு குறைவில்லாத குடும்பத்துல பிறந்த இவங்க பெங்களூர்ல வணிகம் செஞ்சு கொண்டே தமிழ் இலக்கியங்களும் பயின்று வந்தாங்க. முருகன் மீது ஒரு தீவிர பக்தி கொண்டவரு இவரு. ஒரு வாட்டி பாலதேவராயருக்கு தீராத வயிற்று வலி வந்துச்சான். எவ்வளோ சிகிச்சை அளிச்சும் வலி சரியாகல. இனிமேல் தன்னால வலியை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாரு. இதனால திருச்செந்தூர் கடல்ல விழுந்து தற்கொலை செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் பாலதேவராயர் திருச்செந்தூர் வந்த சமயத்துல அங்க கந்த சஷ்டி விழா துவங்கி இருந்துச்சு. இதனால கந்த சஷ்டி விழா முடிஞ்சதும் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவருடைய முடிவை தள்ளி வச்சுட்டு கந்த சஷ்டி விரதத்தை இருக்க துவங்கினாரு. அருணகிரிநாதருக்கு தோல் நீக்கி திருப்புகழ் பாட செய்த அருள் செய்த முருகப்பெருமான் தனக்கும் ஒரு வழி செய்வார் அப்படின்னு முருகப்பெருமானிடம் தன்னையே ஒப்படைச்சிட்டு தினமும் கடல்ல குளிச்சு முடிச்சு முருகனை நினைத்து தியானம் செய்ய தொடங்கியிருக்காரு. அப்படி அவரு தியானத்துல இருந்த போது முருகப்பெருமான் பாலதேவராயருக்கு காட்சி கொடுத்து கந்த சஷ்டி கவசத்தை ஏற்ற வச்சிருக்காரு. கந்த சஷ்டியோடைய 6 நாளுமே முருகப்பெருமான் நினைத்து 6 கந்த சஷ்டி கவச பாடல்களை ஏற்றியிருக்காரு பாலதேவராயர். 6 படை வீட்டிற்கும் தனித்தனியாக சஷ்டி கவசம் ஏற்றியிருக்காரு. இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாலதேவராயர் அரங்கேற்றிய தலம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவில். இந்த தலம் முருகனை குறிக்கிற வகையில சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படின்ற வரியை அவர் இதுல ஏற்றியிருப்பாரு. கந்த சஷ்டி விரதம் இருப்பவங்க ஒரு நாளைக்கு 36 முறை அப்படின்ற வீதத்துல 6 நாட்களுமே 216 முறை கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செஞ்சு எனக்கு இந்த பிரச்சனை இத நீதான் தீர்த்து வைக்கணும், என்னுடைய இந்த பிரச்சனைய நீ தீர்த்து வை முருகா அப்படின்னு சொல்லி மனசார நம்ம வேண்டிக்கிட்டு முருகனை நம்ம அழைச்சோம்னா அவர் எங்கிருந்தாலுமே ஓடி வருவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி முருகனையே இழுத்து வரும் சக்தி படைச்சதுதான் இந்த கந்த சஷ்டி கவசத்துடைய வரிகள். முருகப்பெருமானுக்கு முகங்களும் 6, முருகனுடைய படை வீடுகளும் 6, முருகனை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்களும் 6 பேர் தான். சரவண பவ அப்படின்ற முருகப்பெருமானுடைய திருமந்திரமும் 6 எழுத்து தான். ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தின் 6ஆம் இடம் பொதுவாக விரோதம், கடன், ரோகம், சத்ரு இது மாதிரி உள்ளதை குறிக்கும். இந்த தோஷங்கள் அனைத்தையுமே போக்குற வல்லமை கொண்டவர் தான் நம்ம முருகப்பெருமான். அதனால்தான் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கான கந்த சஷ்டி கவசத்தோடு மற்ற 5 அறுபடை வீடுகளுக்கும் சேர்த்து பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய கந்த சஷ்டி கவசங்களையும் பாராயணம் செய்யறது நல்லதுன்னு சொல்றாங்க. சஷ்டி அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமையிலும் கந்த சஷ்டி கவசம் படிக்க பலன் அதிகமாகும். வம்ச விருத்தி, காரிய வெற்றிக்கு சஷ்டி அன்னைக்கு காலையிலையும், நோய் நிவர்த்தி, கிரகதோஷ நிவர்த்திக்கு செவ்வாய்க்கிழமை மாலையிலும் படிக்க விரைவில் பலன் கிடைக்கும். சஷ்டி விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா குழந்தை பேரு கிடைக்கும். இத குறிக்கிற வகையில தான் சஷ்டியில் விரதம் இருந்தோம்னா அகப்பையில் அதாவது கருப்பையில் உயிர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில விரதம் இருந்தா அகப்பை ஆகிய கருப்பையில் குழந்தை பேரு வரும் இப்படின்றதுதான் இதோடைய உண்மையான பொருள். முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாசம் வளர்பிறை சஷ்டி அன்னைக்குதான் வெற்றி கொண்டு ஆட்கொண்டார். இந்த நாள் தான் கந்த சஷ்டியோடைய திருவிழாவா கொண்டாடப்படுது. இந்த நிகழ்வு திருச்செந்தூர் தலத்துல நடந்ததுனால கந்த சஷ்டி விழா
இந்த கோவில்ல வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க. சூரபத்மன் வதம் தவிர்த்து கந்த சஷ்டி விழாவும் கொண்டாடப்படுவதற்கு இன்னும் 2 காரணங்களும் இருக்குது. மகாபாரதம் கந்த புராணத்துல கூறப்பட்டிருக்கு. ஒரு சமயம் முனிவர்கள் சிலர் உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேண்டும் அப்படின்னு யாகம் ஒன்று நடத்தியிருக்காங்க. ஐப்பசி மாச அமாவாசை அன்னைக்கு இந்த யாகத்தை தொடங்கி 6 நாட்கள் நடத்தியிருக்காங்க. யாக குண்டத்துல எழுந்த தீயிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்து வீதமாக 6 வித்துக்கள் சேகரிச்சிருக்காங்க. அந்த வித்துக்களை எல்லாம் 6வது நாள் ஒன்றா ஆக்கிட முருகப்பெருமான் அவதரிச்சாராம். இவ்வாறு முருகன் அவதரித்த நாளே கந்த சஷ்டி என மகாபாரதம் சொல்லுது. கந்த புராணத்துல கச்சியப்ப சிவராச்சியார் தேவர்கள் அசுரர்களை எதிர்க்கும் வல்லமை பெறவும் அவருடைய அருள் வேண்டியும் ஐப்பசி மாசம் வளர்பிறையிலிருந்து 6 நாட்கள் கும்பத்துல முருகனை எழுந்தருள செஞ்சு நோன்பு இருந்திருக்காரு. முருகனோ அவர்களுக்கு அருள் செஞ்சிருக்காரு. இதனை நினைவுறுத்தும் விதமாகவே ஐப்பசி அமாவாசையை அடுத்து கந்த சஷ்டி கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்க. படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சகன் காசிபன் 2 புதல்வர்கள் இருந்திருக்காங்க. இதுல தட்சகன் சிவனை நோக்கி தவம் செஞ்சு பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்ரரால் கொல்லப்பட்டான். அடுத்து காசிபனும் ரொம்பவே கடும் தவம் புரிந்து சிவன்கிட்ட பல வரங்கள் பெற்றிருக்காரு. ஒரு நாள் அசுரகுரு சுக்கிரவினால் ஏவப்பட்ட மாயை அப்படின்ற பெண்ணோட அழகுல மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்திருக்காரு. இதை தொடர்ந்து காசிபனும் மாயை அப்படின்ற அசுர பெண்ணோட இணைந்து சூரபத்மனும் சிங்க முகமுடைய சிங்கனும் யானை முகமுடைய தாராகனும் ஆட்டு தலையுடைய அஜமுகி அப்படின்ற அசுர பெண்ணும் பிறந்திருக்காங்க. மாயை காரணமாக தோன்றிய இந்த 4 பேருமே ஆணவ மிகுதியால இருந்திருக்கிறாங்க. காசிபர் தன் பிள்ளைகள்கிட்ட சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு வேண்டிய வரங்களை நீங்க பெற்று வாழுங்க அப்படின்னு உபதேசம் செஞ்சிருக்காரு. இவங்க ரொம்பவே கடும் தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட பல வரங்களை பெற்றிருக்காங்க. இவர்கள்ல சூரபத்மன் சிவனை நோக்கி ரொம்பவே கடும் தவம் புரிந்து 108 யுகம் அவர் வாழணும் அப்படின்னும் 1008 அண்டம் அரசாளணும் அப்படின்னு நினைச்சு இந்திர ஞாலம் அப்படின்ற தேரையும் வரமாக பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் தனக்கு சாகாவரம் வேண்டும் அப்படின்னு சூரபத்மன் சிவன்கிட்ட கேட்க பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் அப்படின்னு சிவன் சொல்ல எந்த வகையில் அழிவு வரணும் அப்படின்னு சிவன் கேட்டிருக்காரு. சூரபத்மனோ ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வரணும் அப்படின்ற வரத்தை கூறியிருக்காரு. இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவரோட பிறந்தவர்களும் தம்மை போல பலரை உருவாக்கி இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமான்கிட்ட சூரபத்மனிடமிருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டிருக்காங்க. சிவனும் அவர்களை காப்பாற்ற நோக்குல பார்வதியின் தொடர்பு இல்லாம தனது 6 நெற்றி கண்களை திறக்க அவற்றிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்திருக்காங்க. அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளா தோன்றி 6 கார்த்திகை பெண்கள் அறுவர் அதை பாராட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்திருக்காங்க. இந்த 6 குழந்தைகளையுமே பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 2 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானா தோன்றியிருக்காரு. திருக்கரத்துல வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி தேவர்களே, நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை, உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதல்ல சிங்கமுகன், தாராசுரன், அவருடைய மகன் அப்படின்னு அவருடைய சேனைகள் எல்லாரையுமே 5 நாட்கள்ல அழிச்சிருக்காரு. 6வது நாள் எஞ்சி இருக்கிற சூரபத்மனை அழிச்சிருக்காரு. அவருடைய சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருத்தும்படி எச்சரிச்சிருக்காரு. ஆனால் சூரபத்மனோ, பாலகன் முருகனா எனக்கு எதிரி, யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது அப்படின்னு ரொம்பவே வீர வேஷமா பேசியிருக்காங்க. உடனே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடைய போர் புரிய அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த சூரனோ கடலின் நடுவில வீர மகேந்திரபுரின்ற பட்டணத்தை எழுப்பி அங்க வசித்து வந்திருக்காரு. உலகை ஆள்றதுக்கு வந்த முருகன் அந்த நகரை அடைஞ்சிருக்காரு. சூரன் அவரை பார்த்து ஏளனம் செஞ்சிருக்காரு. முருகன் அசரவே இல்லை. முருகனை கொல்லணும் அப்படின்ற எண்ணம் சூரனுக்கு வரவே இல்லை.
காரணம் அவர் ஒரு சிறுவன். ஒரு சிறுவனை கொல்றது வந்து தன்னுடைய வீரத்துக்கு இழுக்கு அப்படின்னும் அது பாவனும் அவரு கருதி இருக்காரு. அந்த கல்லுக்குள்ள இருந்த ஈரத்தை கண்டு முருகனும் அவனை வந்து கொல்லாம அவரை வந்து ஆட்கொள்ள முடிவெடுத்திருக்காரு. தன்னுடைய விஸ்வரூபத்தை அவருக்கு காட்டியிருக்காரு. அதை பார்த்த உடனேயே அந்த சூரனுடைய ஆணவம் வந்து மறைந்து ஞானம் பிறந்தது. முருகா, என் ஆணவம் வந்து மறைஞ்சுது, உன்னை வந்து பயமுறுத்துறதுக்கு தான் நான் கடலா மாறினேன். அந்த கடலோட வடிவாகவே நான் இங்கு தங்குறேன். உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னல நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி அப்படின்னு சரணடையும் புத்திய பெற வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காரு. முருகனும் அந்த வரத்தை அவருக்கு அளிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தன் ரூபத்தை வந்து சுருக்கி சூரனுக்கு ஞாபக மருதிய உண்டாக்கி இருக்காரு. சூரனுக்கும் ஆணவம் வந்து தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றிருக்காரு. முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய அந்த வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்திருக்காரு. வேல் பட்டதும் மாமரம் ரெண்டாக பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் மறு பாதியை சேவலாகவும் மாற்றி முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கியிருக்காரு. சஷ்டி விரதம் ஐப்பசி மாச தீபாவளி அமாவாசைக்கு அப்புறமா, அதாவது வளர்பிறை பிரதமை முதல் ஆரம்பித்து 6ஆம் நாளான சஷ்டி திதி வரையிலான 6 தினங்களுமே அனுசரிக்கப்படும். முருகப்பெருமானுடைய சிறப்பான நோன்பு இந்த சஷ்டி தான். கந்த சஷ்டி விரத்தை முறையாக அனுசிப்போருக்கு இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளும் தலைவனான முருகப்பெருமானுடைய பேரருள் கிட்டும். சஷ்டி அன்னைக்கு கந்தனுக்கு அபிஷேகம் செய்யற பாலை வந்து குடிக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் அப்படின்றது ஒரு ஐதீகமா இருக்கு. இந்த 6 நாட்களுமே பூரண உபவாசம் இருப்பவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது அதி உத்தமமா கருதப்படுது. மிளகுகளை வந்து விழுங்கி பழம் மட்டுமே சாப்பிட்டு தீர்த்தம் குடித்து இளநீர் குடித்து ஒரு நேர உணவு மட்டுமே உண்டு வந்தால் அவரவர் தேக நிலைக்கேற்ப கந்தசஷ்டி விரதம் அனுசரிக்கப்படும். 6வது நாளான கந்தசஷ்டி அன்னைக்கு பூரண உபவாசம் இருக்கிறது நல்லது. விரதம் வந்து ஆரம்பமான தினத்துல ஆலயம் சென்று சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்கணும். கடும் விரதம் அனுசரிக்க முடியாதவர்கள் முதல் 5 நாட்களும் இரவு ஒரு பொழுது பால் பழம் இல்லைன்னா பலகாரம் சாப்பிடலாம். இறுதி நாள் உபவாசம் இருக்கலாம். அதுவும் முடியாதவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 நாள் பகல் பொழுதுமே ஒரு பொழுது அன்னமும் 6ஆம் நாள் இரவு பால் பழம் இல்லைன்னா பலகாரம் உண்டு விரதம் இருக்கலாம். 6வது நாள் சஷ்டி திதியில சூர சம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு முழுவதுமே நம்ம கண்ணு முழிச்சு முருகனுடைய பெருமைகளை பேசி அவரை வந்து வழிபடுறது வந்து நல்லது. சிவபெருமானுக்கு சிவராத்திரியும் மகாவிஷ்ணுக்கு வைகுண்ட ஏகாதசியும் மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்கந்த சஷ்டியும் ரொம்பவே விசேஷமான தினம். அதனால துயில் நீத்தல், அதாவது விழித்திருந்தல் வந்து பொருத்தமானதுன்னு சொல்றாங்க. சுக்கிற்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்ற ஒரு பழமொழி தமிழ் மக்களிடையே வந்து உண்டு. அதோட இல்லாம எண்ணியல் ஜோதிடத்துல 6ஆம் எண்ணிற்கு அதிபதியாக சுக்கிரனை சொல்லுவாங்க. மருத்துவர்களால குணப்படுத்த முடியாத வியாதிகள் வந்து நீண்ட நாட்களா இழுவையில இருக்கும் போது இது தொடர்ந்து தொல்லை தரும் சத்துருக்கள் ஆகியவற்றால ஏற்படும் தொல்லைகள் இது எல்லாமே இந்த 6 நாட்கள் சத்துரு சம்ஹார அர்ச்சனை செய்து வணங்கி வர தொல்லைகள்லாம் தீங்கி நமக்கு வந்து நிம்மதி தரும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்குது. சூரனை சம்ஹாரம் செஞ்சதுக்கு அப்புறமா பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளுவாரு முருகன். அப்ப சுவாமியோட எதிரே ஒரு கண்ணாடி இருக்கும். அர்ச்சகர் கண்ணாடியில தெரிகிற ஜெயந்திநாதர் பிம்பத்துக்கு அபிஷேகம் செய்வார். இத வந்து சாயாபிஷேகம் சொல்லுவாங்க. சாயான்னா நிழல் அப்படின்னு பொருள். போர்ல வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும். இத முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா முருகன் சந்நிதிக்கு திரும்புவாரு. இதோடைய சூரசம்ஹாரம் நிறைவடையும். அடுத்து தெய்வயானை திருமணம். சூரசம்ஹாரம் முடிஞ்ச மறுநாள், அதாவது 7வது நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கும். அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் தெய்வானைய முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்ததோடு இல்லாம தேவ மயிலாகவும் மாறி சேவை செஞ்சாராம். இவங்களுடைய திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல நடந்தது. சூரனை ஆட்கொண்ட தலம் அப்படின்றதுனால திருச்செந்தூர்ல கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு காலையில தெய்வானை தபசு மண்டபம் சென்று முருகனை வந்து மணந்து கொள்ள வேண்டி தவம் இருப்பாங்களாம். மாலையில குமர விடங்கர், அதாவது முருகனுடைய ஒரு உற்சவர் வடிவம், முருகனுடைய பிரதிநிதியாக மயில் வாகனத்துல
தபசு மண்டபம் சென்று தேவயானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செஞ்சு கொள்றாங்க. நள்ளிரவில இவங்க 2 பேருக்கும் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள அங்கு இவங்களுக்கு திருமணம் நடக்கும். மறுநாள் சுவாமி தெய்வானையுடன் வீதியுலா செல்றாங்க. அடுத்த 3 நாளுமே சுவாமி திருக்கல்யாண மண்டபத்துல ஊஞ்சல்ல காட்சி தருவாங்க. முருகனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. கிராமங்கள்ல திருவிழாவின் போது கன்னி பெண்கள் தங்களது முறை பையனுக்கு மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வாங்க. இந்த கோயில்லையும் இவ்வாறு முருகனுக்கு மஞ்சள் நீராட்டும் வைபவம் நடக்கும். கந்தசஷ்டி விழாவுடைய கடைசி நாள்ல முருகன் தெய்வானையோட வீதி உலா போவாங்க. பக்தர்கள் அவங்க ஊர்ல இருந்து திருமணம் செஞ்சு கொண்ட முருகனை வரவேற்கும் விதமா, போரில் வென்றதன் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் அவர் மீது மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வாங்க. முருகப்பெருமான் சிவபெருமானுடைய அம்சமா அவதரிச்சாங்க. ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்துடைய பொருளை தந்தைக்கு குருவாக உபதேசித்தவர் தான் அந்த மந்திரத்துடைய பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில அடைச்சாரு. சூரனை சம்ஹாரம் செஞ்சு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவுடைய மகளை மணந்து கொண்டாரு. மாமனான மகாவிஷ்ணுவுடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டவர். இவ்வாறு முருகன் மும்மூர்த்திகளோடையும் தொடர்பு கொண்டவரா இருக்காரு. இதனை உணர்த்தும் விதமாக தான் திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமா காட்சி தர்றாரு. ஆவணி அப்புறம் மாசி மாத திருவிழாவின் போது சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்ற மும்மூர்த்திகளுடைய அம்சமா காட்சி தர்றாரு. விழாவுடைய 7ஆம் நாள் அன்னைக்கு மாலையில இளர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானாக காட்சி தர்றாரு. மறுநாள் அதாவது 8வது நாள் அதிகாலையில இவர் வெண்ணிற ஆடையில பிரம்மாவுடைய அம்சமா காட்சி தர்றாரு. மதிய வேளையில பச்சை வஸ்திரம் சாத்தி பெருமாள் அம்சத்துல காட்சி அளிக்கிறாரு. நீங்களும் இந்த கந்தசஷ்டி திருவிழாவை உங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க கொண்டாடு. சூரஹம்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற இந்த நிகழ்ச்சியில எல்லாம் நீங்க கலந்துகிட்டு அந்த முருகனுடைய ஆசிரை பெறுங்கள். தேங்க்யூ.